வேலூர்பட்டி கிராமம். அடர்ந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு உடைந்த குடிசை. அதிகாலை நேரம். குடிசை வாசல்ல செங்கமலம் நின்னுகிட்டு இருக்கா. முத்து கலப்பையையும் மாடுகளையும் எடுத்துக்கிட்டு கிளம்ப தயாராராம். டேய் முத்து, கொஞ்சம் உடம்ப தேத்திக்கோடா. ராப்பகலா இப்படி ஓய்வில்லாம ரத்தம் சிந்தி உழைக்கிறியே, உன் உடம்பு இன்னும் எம்பிட்டு வேதனையத்தான் தாங்கும். நேத்து உன் பிஞ்சு பாதத்தை கிழிச்சு அந்த கொடூர முள்ளோட வடு கூட இன்னும் ஆறலையப்பா. அது வெறும் தூசு மாதிரிமா. இந்த சின்ன காயமெல்லாம் என் லட்சியத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. என் வேர்வை சிந்தலைன்னா இந்த வீட்டு அடுப்புல நெருப்பு எரியாது, பட்டினி தான் எரியும். உழைப்பு கஷ்டம்தான், ஆனா அதுதான் நம்ம மூச்சு காத்து. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கைகால் ஓய போறதில்ல. வள்ளி மூச்சிரைக்க ஓடி வர்றா, கையில ஒரு சின்ன துணி மூட்டையோட. அண்ணா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்களுக்காக என் கையால சுட சுட ரொட்டி கட்டி வச்சிருக்கேன். பசியோட போகாதீங்க அண்ணா. என் செல்ல தங்கச்சி, இந்த கடவுள் நமக்கு கை கால்களை கொடுத்ததே உழைச்சு பிழைக்கத்தான். நாம சிந்துற ஒவ்வொரு துளி வேர்வைக்கும் உண்மையா இருந்தா காலத்தோட சக்கரமும் ஒரு நாள் நமக்காக சுழலும். நம்ம தலையெழுத்தும் நிச்சயமா மாறும். அன்னைக்கு சாயந்தரம் வள்ளி விறகு கட்டோட வீட்டுக்குள்ள நுழையறா. அண்ணா, இன்னைக்கு காட்டு எல்லைக்கே போய் இந்த விறகு கட்டுகளை வெட்டி தூக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. அடக்கடவுளே, தனியாவா போன தங்கச்சி? அந்த அடர்ந்த காட்டு பக்கம் தனியா போறது ஆழகால விஷத்துக்கு சமமாச்சே. ஆமா அண்ணா, பயத்துல என் நெஞ்சே வெடிச்சுடும் போலதான் இருந்துச்சு. இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டேன். அந்த மரண அமைதி பாறைய கடக்கும் போதே காட்டு எல்லை தொடங்கிடுச்சு. இனிமே அந்த காட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்காத தங்கச்சி. அங்க ஒரு கொடூரமான மர்மங்கள் நிறைந்த குகை இருக்குன்னு ஊரே நடுங்குது. நடுநிசியில் அங்கிருந்து பயங்கரமான ஓலங்களும் வினோதமான சத்தங்களும் கேக்குமாம். அத நினைச்சாலே என் உடம்பெல்லாம் நடுங்குது அண்ணா. நான் அந்த யமன் வாழும் குகை பக்கமே எட்டி பார்க்கல. தூரத்துல இருந்தே பயந்து நடுங்கி ஓடி வந்துட்டேன். சந்தை காட்சி. பெருமாள் மற்றும் 2 ஊர் மக்கள் முத்துகிட்ட தானியம் வாங்குறாங்க. அடடே, கள்ளம் கபடம் இல்லாத சுத்தமான தானியம் வேணும்னா அது இந்த முத்துவோட கையால தான் கிடைக்கணும். இவன மாதிரி ஒரு நேர்மையின் சிகரத்தை இந்த 7 ஊர்லயும் பார்க்க முடியாது. சத்தியமான வார்த்தை பெருமாள். என் பொண்டாட்டி தினமும் புலம்புவா. முத்து தம்பி கொண்டு வர்ற பசுமையான காய்கறி இல்லனா என் வீட்டு அடுப்புல சோறே வேகாதாம். என் உழைப்புக்குரிய நியாயமான கூலி கிடைச்சா அதுவே எனக்கு கோடி புண்ணியம் ஐயா. வானத்தை வில்லா வளைச்சு பெரிய மாட மாளிகையோ அளவற்ற செல்வமோ சேர்க்கணும்னு எனக்கு எந்த பேராசையும் இல்ல. அன்னைக்கு ராத்திரி குடிசைக்குள்ள மூவரும் சாதாரண உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. மகனே, நாம நேர்மையான வழியில கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு பைசா கூட நமக்கு கோடி பொன் தரும் நிம்மதியை கொடுக்கும்டா. ஆமா அம்மா, இறைவன் நமக்கு அளந்து கொடுத்ததை வச்சு மனநிறைவோட வாழணும். பேராசைங்கிற அரக்கனுக்கு இடம் கொடுத்தா வாழ்க்கையோட நிஜமான சந்தோஷமே அடியோட அழிஞ்சிடும். அண்ணா, ஆனா ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாரும் உங்களை மட்டுமே மலை போல நம்புறாங்க. அந்த தந்திரக்கார சின்னதுரை ஐயா கடைக்கு இப்போ ஒரு காக்கா கூட போறதில்ல. அது அவரோட வயிற்றெரிச்சலை கிளப்பி இருக்குமோ? என் மனசுலயும் அந்த நெருடல் ஓடிட்டு தான் இருக்கு தங்கச்சி. சமீப காலமா அவர் என்னை பார்க்கிற பார்வையில ஏதோ ஒரு கொடூரமான வஞ்சமும் விஷமத்தனமும் தெரியுது. ஏதோ ஒரு பேராபத்து நம்ம நோக்கி வர்ற மாதிரி என் மனசு எச்சரிக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாயிரு மகனே. பணக்காரங்களோட பொறாமைத்தி நம்ம குடும்பத்தையே சாம்பலாக்கிடும். சந்தை. சின்னதுரை முத்துவ நோக்கி நடந்து வர்றான். அவனோட கூலியாள் கருணாகரனும் இருக்கான். என்ன முத்து, நீ உன்னை பெரிய உத்தம விவசாயின்னு நினைப்பா இல்ல ஊருக்கே வழிகாட்டுற துறவின்னு நினைப்பா? தானியத்தை இப்படி அடிமாட்டு விலைக்கு வித்து என் வயித்துல அடிச்சிட்டு இருக்கியே. இந்த சந்தையோட முடிசூடா மன்னன் நான் தாண்டா. என் வார்த்தையை மீறி நீ இங்க வியாபாரம் பண்ண முடியாது. மீறினா இந்த சந்தையில உன் தானியத்தை ஒரு பயக்கூட எட்டி பார்க்காத அளவுக்கு உன்னை அடியோடு அழிச்சிடுவேன். ஐயா, என் ரத்தத்தையும் வேர்வையையும் சிந்தி விளைய வச்ச தானியத்துக்கு நியாயமான விலை கிடைச்சா அதுவே எனக்கு போதும். யாரையும் ஏமாத்தி தர்மத்தை அடகு வச்சு அந்த பாவ பணத்தை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ரொம்பத்தான் நாக்கு நீளுது உனக்கு. பார்க்கத்தானே போற இந்த சின்னதுரையோட அதிகாரத்தை. சின்னதுரை ஆத்திரத்தோட நகர்றான். கருணாகரன் அவனை பின்தொடர்றான். எஜமான், அந்த முத்து உங்களை ஒரு ஆளாவே மதிக்காம எவ்வளவு திமிரா பேசுறான் பாத்தீங்களா? அவனை சும்மா விடக்கூடாது எஜமான். ஒரு கருணாகரா, அவனோட இந்த திமிர அடக்கிற நாள் வெகு தூரத்துல இல்ல. இந்த வேலூர்பட்டி மண்ணிலேயே அவன் தலை காட்ட முடியாத அளவுக்கு அவனை மண்ண கவ வைப்பேன். நேர்மை தர்மம்னு கூவுறானே, இந்த கொடூர உலகத்துல அதெல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு அவனுக்கு நான் பாடம் புகட்டுறேன். பெருமாள் பதட்டத்தோட பக்கத்துல வந்து முத்து கிட்ட கிசுகிசுக்கிறான். முத்து, அந்த பாவி கண்ணுல கொலவெறியே தெரியுதுடா. அவனும் அவனோட ஆள் கருணாகரனும் ஏதோ சதித்திட்டம் தீட்டிட்டு போறானுங்க. கொஞ்சம் உஷாரா இருப்பா. எனக்கு எந்த கொம்பனுக்கும் பயம் இல்லை பெருமாள் அண்ணே. நான் எந்த உயிரையும் வஞ்சிக்கல, யாருக்கும் துரோகம் நினைக்கல. என் மனசாட்சி சூரியனைப் போல சுத்தமா இருக்கும்போது எனக்கு எது பயம்? உன் மனசாட்சி தங்கம் தான் முத்து. ஆனா பொறாம பிடிச்ச மிருகங்களுக்கு முன்னாடி அந்த தங்கம் செல்லாதே. அவனுங்க நச்சுப்பாம்பு மாதிரி, எப்ப கொத்தும்னே தெரியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருடா. வீடு. மாலை நேரம். அண்ணா,
இன்னைக்கு சந்தையில வியாபாரம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? வியாபாரம் நல்லாதான் போச்சு தங்கச்சி. ஆனா அந்த ஐயா இன்னைக்கும் வந்து என்ன அச்சுறுத்திட்டு போறான். அவனோட பொறாமத்தி நாளுக்கு நாள் பயங்கரமா கொழுந்து விட்டு எரியுது. மகனே, என் நெஞ்செல்லாம் பதறுதடா. அதிகாரமும் பணமும் வச்சிருக்கவனுங்க கோபப்பட்டா அது கடைசியில நம்மள மாதிரி ஏழைங்களோட உயிரையே குடிச்சிடும்டா. அம்மா, எதுக்கும் பயப்படாதீங்க. தர்மத்தின் வழியில நிக்கிற வரைக்கும் எந்த சக்தியாலும் நம்மளை வீழ்த்த முடியாது. அண்ணா, அப்படி சொல்லாதீங்க. என் நெஞ்சில ஏதோ கெட்ட சகுனம் தோணிட்டே இருக்கு. அந்த ஐயா மாதிரி இரக்கமில்லாத மிருகங்கள் நம்மள அழிக்க எந்த எல்லைக்கும் போவானுங்க அண்ணா. பயப்படாத தங்கச்சி, நாம சிந்திய ஒவ்வொரு துளி வேர்வைக்கும் அந்த இறைவனே சாட்சி. தர்மத்தின் வழியில நடக்கிற நம்மள அந்த கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டான். இரவு சின்னதுரை தன் இரு ஆட்களிடம் ரகசியமா பேசுறான். நடுநிசி இருட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம அந்த முத்துவோட வயலுக்கு போங்கடா. இதோ இந்த கொடூரமான விஷ மருந்த அந்த பயிர்கள் மேல முழுசா தெளிச்சிடுங்க. விடிஞ்சு பார்க்கும்போது அவனோட மொத்த உழைப்பும் விளைச்சலும் கருகி சாம்பலாகி போயிருக்கணும். எஜமான், இது ரொம்ப பெரிய பாவம் எஜமான். விளைஞ்ச பயிரை கெடுக்கிறது அநியாயம். அவன் ஒரு ஏழை விவசாயி எஜமான். உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா என்கிட்டயே நீதி போதனை பேசுவ. மரியாதையா சொல்றத செய். இல்லைன்னா இந்நேரமே உன் பொழப்ப அடியோட அழிச்சு சந்தையில பிச்சை எடுக்க வச்சிருவேன். ஐயோ வேண்டாம் எஜமான், மன்னிச்சுடுங்க. நீங்க சொன்னபடியே அந்த பாவச் செயலை நாங்களே செஞ்சு முடிச்சுடுறோம். மறுநாள் கால முத்து வயலுக்கு வந்து அதிர்ச்சியில நிலைகுலைந்து கதறியபடி மண்டியிடுறான். ஐயோ என் தெய்வமே, இது என்ன கொடூரம். நேத்து சாயங்காலம் வரைக்கும் பச்சை பசேல்னு சிரிச்சுக்கிட்டு இருந்த என் பயிர்கள் எல்லாம் இப்படி கருகிச்சாவதா? என் வேர்வையையும் உழைப்பையும் இப்படி மொத்தமா அழிச்சிட்டாங்களே. ஊர் மக்கள் சிலர் பதற்றத்தோட அங்க ஓடி வர்றாங்க. அடக்கடவுளே, ஒரே ராத்திரியில இந்த செழிப்பான பயிர்களுக்கெல்லாம் என்ன கதி நேர்ந்துடுச்சு? இது இயற்கை செஞ்ச சதியா இருக்காதுப்பா. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷக்கிருமி வேணும்னே செஞ்ச வஞ்சக வேலையாத்தான் இருக்கும். இது அந்த பாவி ஐயாவோட சதி வேலையாத்தான் இருக்கும். என் வாழ்வாதாரத்தையே அழிச்ச அந்த அநியாயக்காரனை நான் சும்மா விட மாட்டேன். உடனே பஞ்சாயத்தை கூட்டி அந்த தர்ம தேவதையின் முன்னாடி நியாயம் கேட்கிறேன். பஞ்சாயத்து மண்டபம். சின்னதுரை போலி ஆத்திரத்தோட உறக்க கத்திக்கிட்டே நுழையறான். ஐயா, எனக்கு பஞ்சாயத்துல உடனே நீதி கிடைக்கணும். பரம்பரையா எங்க குடும்பத்துல இருந்து வந்த என் விலை மதிப்பற்ற தங்க முத்தாரம் காணாம போயிடுச்சு. இந்த ஊர்ல இருக்கிற அந்த பரட்ட தல முத்து தான் என் நகைய திருடி இருக்கான்னு என் மனசு அடிச்சு சொல்லுது. என்ன ஐயா சொல்றீங்க? கேக்குறதுக்கே வினோதமா இருக்கு. முத்து உழைச்சு சாப்பிடுறவனே தவிர பிறர் பொருளுக்கு ஆசைப்படுற அற்ப மனிதன் இல்லையே. இருந்தாலும் ஊர் பஞ்சாயத்துன்னு வந்தாச்சு, விசாரிக்காம விட முடியாது. முத்து, செங்கமலம், வள்ளி மூவரும் நெஞ்சு கொதிக்க பஞ்சாயத்து மண்டபத்துக்குள்ள நுழையறாங்க. முத்து, ஐயா உன் மேல சுமத்துற இந்த திருட்டுப்படி உண்மையா? ஐயா, நான் வறுமையில வாழ்ற ஏழையா இருக்கலாம், ஆனா ஒருபோதும் பிறர் சொத்துக்கு கை நீட்டுற பரதேசி இல்ல. அது மட்டும் இல்ல ஐயா, நேத்து ராத்திரி என் வயல்ல இருந்த மொத்த விளைச்சலையும் யாரோ விஷம் வச்சு அழிச்சிட்டாங்க. அந்த பாதக செயலை செஞ்ச நச்சு பாம்பு யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா அபத்தமா பேசுற? உன் பழிய மறைக்க என் மேலேயே பழி போடுறியா? ஐயா, என் வயித்துல பிறந்த என் மகன் வயிற்று பசிக்கு கூட திருடுற ஆள் இல்லைங்க. இது சுத்த பொய். வார்த்தை பேச்செல்லாம் இங்க செல்லாது ஐயா. இப்பவே பஞ்சாயத்து ஆளுங்க முன்னாடி அவனோட குடிசைய சோதனை போட்டு உண்மை என்னன்னு வெளிக்கொண்டு வாங்க. சரி, தர்மம் நிலை கட்டும். நாம எல்லோரும் இப்பவே முத்துவோட வீட்டுக்கு சென்று சோதனையிடுவோம். முத்துவின் குடிசை முன். முத்து, சட்டம் தன் கடமையை செய்யணும். உன் குடிசைக்குள்ள சோதனை போடுறதை தவிர வேற வழி இல்ல. ஐயா, தர்ம தேவதையின் முன்னாடி என் மனசாட்சி சுத்தமா இருக்கு. நீங்க தாராளமா சோதனையிடுங்க. எனக்கு எந்த கொம்பனுக்கும் பயம் இல்லை. பஞ்சாயத்தினர் குடிசைக்குள் அங்குமிங்கும் தேடுறாங்க. திடீர்னு ஒருவர் உரக்க குரல் எழுப்புறாரு. எல்லாரும் நில்லுங்க. இதோ பஞ்சாயத்தே தேடின அந்த தங்க முத்தாரம். பாத்தீங்களா ஐயா, இந்த யோக்கிய சிகரத்தோட உண்மை முகத்தை பார்த்தீங்களா? நான் சொன்னது பொய் இல்லையே. ஐயோ, இது அநியாயம். இது என் முத்தாரமே இல்லை. நேத்து ராத்திரி என் வயல்ல விஷத்தை தூவி என் உழைப்பை அழிச்ச அதே பாதக கரங்கள் தான் இன்னைக்கு என் குடிசையில இந்த முத்தாரத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கு. இது பச்சை பொய் ஐயா. எங்களை அடியோட அழிக்க நினைக்கிற யாரோ ஒரு துரோகிதான் வேணும்னே இந்த முத்தாரத்தை என் வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சு என் மகனை பழியாக்கியிருக்கான். ஐயா, காலம்பூராவும் தர்மத்தை மட்டுமே கெட்டியா பிடிச்சிட்டு வாழ்ற எங்க அண்ணன் உயிரே போனாலும் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான். தயவு செஞ்சு இந்த சதிய நம்பாதீங்க ஐயா. சாட்சியமும் ஆதாரமும் உன் குடிசைக்குள்ளிருந்தே கிடைச்ச பிறகு பஞ்சாயத்து தன் கண்ணை மூடிக்கிட்டு இருக்க முடியாது முத்து. ஊர் தர்மத்தின்படி முத்து, நீ இந்த வேலூர்பட்டி மண்ணை விட்டு இந்நேரமே வெளியே போகணும். ஐயோ, இப்படி ஒரு கொடூரமான தண்டனைய கொடுக்காதீங்க ஐயா. நாங்க இந்த அநியாய உலகத்துல அனாதையா எங்க போய் நிப்போம்? பஞ்சாயத்தின் தீர்ப்பு கல்லின் மேல் எழுதப்பட்ட எழுத்து முத்து. இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, உங்க தீர்ப்பை நான் தலையில தாங்கி ஏற்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இருட்டு எவ்வளவு அடர்த்தியா இருந்தாலும் சூரியன் உதிக்கும் போது அது அழிஞ்சே தீரும்.
இந்த சதியின் பின்னணியில் இருக்கிற உண்மையும் பொய்மையும் கிழிஞ்சு ஒரு நாள் ஊரறிய வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். மாலை நேரம். மூவரும் வேதனையோட ஊரை விட்டு வெளியேறி அனாதையாய் நடந்துகிட்டே இருக்காங்க. தெய்வமே, என் வாழ்நாளில் நான் எந்த உயிரையும் வஞ்சித்ததில்லையே, பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டு பாவம் செய்ததில்லையே, அப்புறம் ஏன் இந்த சோதனை களம்? இருந்தாலும் என் மனசு ஆணித்தரமாகச் சொல்லுது, பொய்மையின் கொட்டம் கொஞ்ச காலம்தான், சத்தியம் சுடராய் ஒரு நாள் ஜெயித்தே தீரும். முத்து, இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க என் உடம்புல தெம்பில்லடா மகனே. அண்ணா, எனக்கு நல்லா நினைவிருக்கு. இதோ இந்த காட்டு வழியில தான் ஒரு மாபெரும் ஆலமரம் இருக்கு. அதோட அகலமான அடிமரத்து நிழல்ல நாம கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் அண்ணா. சரிதான் தங்கச்சி, நம்ம நிலைமைக்கு இப்போ இந்த மரத்தோட புகலிடம் தான் ஒரே சரணாலயம். நீ முன்னாடி வழிகாட்டி கூட்டிட்டு போ தங்கச்சி. அவங்க அந்த பிரம்மாண்ட மரத்தை அடைஞ்சு அதோட அடர்ந்த நிழலின் அடியில சோர்வோட உட்கார்றாங்க. காலத்தோட சக்கரம் சுழல்ற வரைக்கும் இந்த பயங்கரமான இரவை நாம இங்கேயே கடப்போம். அண்ணா, உங்க கண்ணுல வழியிற இந்த வேதனையை என்னால தாங்க முடியல. நீங்க கலங்காதீங்க அண்ணா. தர்மத்தின் வழியில நடக்கிற நமக்கு அந்த இறைவனே நிச்சயமா ஒரு புது விடியலை தருவான். இரவு. வானத்தை பிளக்கும் கதிர்வீச்சாய் மின்னல் ஒளிருது. பேய்மழை கொட்டி தீர்க்குது. அண்ணா, இந்த உலகமே ஆடி போற அளவுக்கு மழை பேயா உலுக்குதே அண்ணா. பயமா இருக்கு. முத்து, எலும்பையே உழுக்கிற இந்த நடுக்காட்டு குளிரை என்னால தாங்க முடியலையேடா. உயிர் போற மாதிரி இருக்கேப்பா. அம்மா, நீங்க பதறாதீங்க. இந்த கொடூர காத்துல இருந்தும் மழையில இருந்தும் நம்மளை காப்பாத்த ஒரு பாதுகாப்பான புகலிடத்தை இப்போவே தேடி கண்டுபிடிச்சு வர்றேன். முத்து பெருமழையில நனைஞ்சபடி இருட்ட கிழிச்சுக்கிட்டு தேடி விட்டு மூச்சிறைக்க திரும்பி வர்றான். அம்மா, தங்கச்சி, இதோ கூப்பிடு தொலைவுல ஒரு பெரிய குகை இருக்கு, வாங்க சீக்கிரம் அங்க ஓடலாம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அந்த குகைக்குள்ளே போய் தங்குறாங்க. அப்பாடா, இந்த பயங்கரமான பேரழிவிலிருந்து தப்பிக்க இந்த கடவுள் அமைச்சு கொடுத்த தஞ்சம் இது. இன்னைக்கு இரவை நாம இங்கேயே நிம்மதியா கடக்கலாம். அண்ணா, இன்னும் ஒரு விசித்திரம். வெளியில உலகமே வெடிச்சு சிதற மாதிரி மழை பெய்யுது. ஆனா இந்த குகைக்குள்ள ஒரு சிறு சொட்டு மழை சத்தம் கூட கேட்கலையே. மரண அமைதி நிலவர ஒரு மாய உலகம் மாதிரி இருக்கே. மறுநாள் காலை. நமக்கு வேற ஒரு பாதுகாப்பான வாழ்விடம் அமைகிற வரைக்கும் நாம இந்த குகையையே நம்ம தாயாக ஏத்துக்கிட்டு தங்கி இருக்கலாம். ஆமா அண்ணா, வெளியில அலையறத விட இந்த குகை நமக்கு ரொம்ப பாதுகாப்பான புகலிடமா இருக்கு. சரி மகனே, அந்த இறைவன் கதவை அடைச்சா நிச்சயமா ஒரு ஜன்னலையாவது திறப்பான். நம்ம தலையெழுத்துக்கு அவன் ஏதோ ஒரு வழியை காட்டுவான்னு நம்புவோம். நாட்கள் கடக்கின்றன. முத்து அடர்ந்த காட்டிற்குள் சென்று காய்ந்த விறகுகளையும் இனிப்பான காட்டுப்பழங்களையும் சேகரித்து வர்றான். பாருங்க அம்மா, இன்னைக்கு இந்த அடர்ந்த காடு நமக்கு அமுத சுரபியா மாறி தித்திக்கும் அருமையான பழங்களை அள்ளி தந்திருக்கு. முத்து, உழைக்கிற கைகளுக்கு உலகத்தோட எந்த மூளைக்கு போனாலும் வறுமை வராதுடா. உன் வேர்வை சிந்தும் உழைப்பு நம்மளை எந்த சூழ்நிலையிலையும் கைவிடாதுடா மகன். இது ஏதோ பழமையான பொக்கிஷ மூட்டை மாதிரி இருக்கே. அண்ணா, ஓடி வாங்க அண்ணா, சீக்கிரம் வந்து பாருங்க. என்னாச்சு தங்கச்சி, ஏன் இப்படி பதற்றமா கூப்பிடுற? முத்து திகைப்போட பார்க்கிறான். ஐயோ, என்ன இது? இதுல குவியல் குவியலா தங்க நாணயங்கள் மின்னுதே. அந்த கடவுள் நம்ம நேர்மையையும் நாம பட்ட இரத்த கண்ணீரையும் பார்த்துட்டான்டா. நம்ம கஷ்டத்தை துடைக்க அந்த இறைவனே இறங்கி வந்து கருணை காட்டியிருக்கான். அம்மா, இனிமே நம்ம இந்த கொடூர காட்டுல அனாதையா கிடக்க வேண்டிய அவசியமே இல்ல அம்மா. அண்ணா, இப்போ இந்த பொக்கிஷத்தை வச்சு நாம அடுத்து என்ன செய்ய போறோம்? இந்த மாபெரும் நிதியை வச்சு யாரும் அறியாத ஒரு புது ஊர்ல அழகான குடிசை கட்டுவோம். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நிலம் வாங்கி நம்ம நேர்மையான உழைப்பால புது வாழ்க்கையை தொடங்குவோம். சில நாட்களுக்கு பிறகு புதிய ஊர்ல ஒரு சிறிய எழிலார்ந்த வீடு. அண்ணா, இந்த புது வீடும் இந்த அமைதியான சூழலும் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணா. ஆமா தங்கச்சி, தர்மத்தின் வழியில நின்ன நமக்கு அந்த கடவுள் கொடுத்த நீதியான பரிசு இது. அப்போ வைத்தியர் தங்கவேல் கனிவான புன்னகையோடு வீட்டுக்குள் வர்றாரு. முத்து, உன் தாய் செங்கமலத்தோட உடம்பு இப்போ எப்படி இருக்குப்பா? ரொம்ப நல்லா இருக்காங்க வைத்தியரே. நிம்மதியான உறக்கமும் வயிற்றுக்கு நல்ல உணவும் வாழ பாதுகாப்பான வீடும் கிடைச்சதால அவங்க நோயெல்லாம் பறந்தோடி உடம்பு தேறிடுச்சு. ஆனா இந்த விஷயம் எப்படியோ ஒரு நாள் சின்னதுரைக்கு தெரிய வருது. என்னடா சொல்ற? இது எப்படி சாத்தியமாகும்? கருணாகரா, என்னடா வதந்தியை கிளப்பிட்டு வர்ற? எஜமான், ஊரு முழுக்க ஒரே பேச்சுதான். அந்த முத்துவுக்கு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற மர்ம குகையில அளவற்ற தங்க நாணயங்கள் பொக்கிஷமா கிடைச்சிருக்கான். என்னது பொக்கிஷமா? அப்படின்னா அந்த குகைக்குள்ள இன்னும் கோடான கோடி புதையல் கொட்டி கிடக்கும். இந்த தடவை அந்த மொத்த புதையலையும் என் கைவசமாக்கி இந்த ஊரையே என் காலடியில கொண்டு வருவேன். எஜமான், அந்த குகையை பத்தி ஊருக்கே தெரியும். அங்க கொடூரமான ஆவிகளும் துர்சக்திகளும் உலவரதா சொல்வாங்களே. கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுங்க எஜமான். மூடுடா வாய. எனக்கு உபதேசம் செய்யாம ஓடி போய் பயணத்துக்கு தேவையான வேலையப்பார். காடு, குகையின் ஆழமான பகுதி. சின்னதுரை பேராசையோட தேடிக்கிட்டே இருக்கான். ஆஹா, அகப்பட்டுடுச்சுடா. இன்னைக்கு எங்க அதிர்ஷ்ட கதவே திறந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆழமா தேடினா
உலகத்தையே விலைக்கு வாங்குற அளவுக்கு பொக்கிஷம் கிடைக்கும் போல இருக்கே. அவன் பேராசை குருட்டுல மேலும் ஆழமா குகைக்குள்ள போறான். சிறிது நேரம் கழிச்சு திரும்ப முயற்சி செய்யறான். ஆனா வழி தெரியல. ஐயோ, இது என்ன கூத்து! எனக்கு வெளியே போற வழியே காணாம போயிடுச்சு. எந்த பக்கமும் வழி தெரியலையே. போகிற பாதையெல்லாம் திரும்ப திரும்ப இதே மரண பொறிக்குள்ளேயே கொண்டு வருதே. ஒரு நாள் கடந்து போகுது. பசியும் தாகமும் அவனை வாட்டுது. யாராவது இருக்கீங்களா? ஐயோ, என்னை யாராவது காப்பாத்துங்கடா. நான் இந்த மரண குகைக்குள்ள மாட்டிக்கிட்டேன். 2 நாட்கள் கடந்து போகுது. 3ஆம் நாள். ஐயோ தெய்வமே, ஒருவேளை இதுதான் என் அளவற்ற பேராசைக்கும் அநியாயங்களுக்கும் கிடைத்த கொடூர தண்டனையோ? அந்த பச்சை மண்ணு முத்துவை ஏமாத்தி அவனோட ரத்த வேர்வையான வயலை அழிச்சேன். இல்லாத படியை சுமத்தி அவனை ஊரை விட்டே துரத்தினேன். இந்த புதையல் எனக்கு கிடைச்ச வரமல்ல, என் உயிரை குடிக்க வந்த யமனின் பொறி. அவன் தனக்குத்தானே உணர்ந்து அந்த பொக்கிஷ பைய தரையில தூக்கி எரிஞ்சிட்டு தட்டு தடுமாறி வேகமா முன்னேறான். சிறிது நேரத்தில் மங்கலான வெளிச்சம் தெரியுது. பேராசையில கண்மண்ணு தெரியாம போய் அந்த உத்தமன் முத்துவுக்கு நான் அந்த துரோகத்தை செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த நரக வேதனையை அனுபவிச்சிருக்க வேண்டியதில்லையே. என் சொந்த பேராசையும் நான் பண்ணிய வஞ்சகமும் தான் என்னை இந்த நிலைமைக்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. கருணாகரன் பதற்றத்தோட அவனை தேடி காட்டிற்குள்ள ஓடி வர்றான். எஜமான், ஐயோ எஜமான், நீங்க எங்க போயிருந்தீங்க? 3 நாளா இந்த நடுக்காடு முழுக்க உங்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன் எஜமான். கருணாகரா, நான் மாபெரும் பாவத்தை செஞ்சுட்டேன்டா. அந்த முத்துவின் காலடியில விழுந்தாவது நான் செஞ்ச அநியாயத்துக்கு ஆத்மார்த்தமா மன்னிப்பு கேட்கணும்டா. எஜமான், என்ன சொல்றீங்க? இது என்ன பெரிய மாற்றம்? உங்க வாயிலிருந்தா இந்த வார்த்தை வருது? இந்த இருட்டறை குகை எனக்கு வாழ்நாளுக்கும் மறக்க முடியாத ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்துருச்சு கருணாகரா. பேராசைங்கிற விஷயம் மனிதனின் கண்ணை மட்டுமல்ல, அவனோட மனசாட்சியையுமே குருடாக்கிடும். சின்னதுரை தன் குற்ற உணர்ச்சியால் தலைகுனிந்தபடி பஞ்சாயத்தை நோக்கி தட்டு தடுமாறி நடந்து வர்றான். முத்து என்னைக்குமே நேர்மையின் சிகரமாவும் உழைப்பின் அடையாளமாவும் வாழ்ந்தவன்டா. நாம் அதை ஒருபோதும் மறந்துடக்கூடாது. இந்த உலகத்துல அதிகாரமும் ஆதிக்கமும் தற்காலிகம்தான். ஆனா நேர்மையும் சத்தியமும் தான் என்னைக்குமே அழியாத மாபெரும் வலிமை. ஆமாம் பெருமாள். ஒரே நேரத்துல அவனோட பசுமையான வயல் கருகி சாம்பலானதும், அதே நேரத்துல அவன் மேல தங்க முத்தாரத்தை திருடிட்டதா பழி விழுந்ததும், ரெண்டுமே தற்செயல் இல்ல, யாரோ செஞ்ச சதி வேலைதான்னு இப்போ தெளிவா தெரியுது. ஐயா, நான் இங்க வந்திருக்கிறது பஞ்சாயத்து முன்னாடி என் மாபெரும் பாவத்தை ஒத்துக்கிட்டு மனசார மன்னிப்பு கேட்கத்தான். அந்த உத்தமன் முத்து மேல பொய் திருட்டு பழியை சுமத்தியது நான் தான். என் ஆட்களை அனுப்பி அவனோட ரத்த வேர்வையான வயலை விஷம் வச்சு அழிச்சதும் நான் தான். என் சொந்த தங்க முத்தாரத்தை நானே அவனோட குடிசைக்குள்ள ஒளிச்சு வச்சு அவனை தந்திரமா சதி செஞ்சு மாட்டி விட்டேன். என்ன சொல்றீங்க ஐயா? இது அத்தனையும் உண்மையா? ஆமாம் ஐயா, சத்தியமான உண்மை. பொறாமையும் பேராசையும் என் கண்ணை மறைச்சு என்னை ஒரு கொடூர மிருகமா மாத்திடுச்சு. பஞ்சாயத்து எனக்கு எந்த கொடூரமான தண்டனையை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். முத்துவின் புதிய வீடு. முத்து, அந்த பாவி சின்னதுரை ஐயாவே தன் துரோகத்தையும் சதியையும் பஞ்சாயத்துல ஒத்துக்கிட்டான்டா. நாங்க செஞ்ச தவறுக்கு எங்களை மன்னிச்சு தயவு செஞ்சு நம்ம வேலூர்பட்டி கிராமத்துக்கே திரும்பி வந்துடுப்பா. ஐயா, உண்மையையும் தர்மத்தையும் நீங்க உணர்ந்துகிட்டதற்கு என் மனமார்ந்த நன்றிகள். ஆனா நாங்க அனாதையா அஞ்சி நடுங்கி நின்னப்போ இந்த புது ஊரும் மக்களும் தான் எங்களுக்கு அடைக்கலமும் மரியாதையும் கொடுத்து வாழ வச்சாங்க. இந்த மண்ணுக்கு நான் துரோகம் செய்ய முடியாது ஐயா. என் வாழ்நாளின் கடைசி வரைக்கும் நான் இந்த ஊர்லயே தங்கி உழைச்சு வாழ போறேன். முத்து, உன்னோட இந்த உயர்ந்த பண்பையும் முடிவையும் நாங்க முழு மனசார மதிக்கிறோம்ப்பா. பஞ்சாயத்து மண்டபம். சின்னதுரை அவமானத்தால் தலைகுனிந்து நிற்கிறான். ஐயா, ஒரு உத்தமனின் வாழ்க்கையை அழிக்க நினைச்ச உன் சதி செயலுக்கு பஞ்சாயத்து வழங்கும் இறுதி தீர்ப்பு இதுதான். உன் சொத்திலிருந்து மிகப்பெரிய தொகை அபராதமாக வசூலிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நீ என்றென்றைக்குமாக இந்த வேலூர்பட்டி மண்ணை விட்டே வெளியே போகணும். தர்மதேவதை எனக்கு கொடுத்த இந்த நீதியான தண்டனையை நான் தலையில தாங்கி ஏற்கிறேன். அண்ணா பாருங்க, காலத்தோட சுழற்சியில சத்தியத்தின் மாபெரும் வெற்றி நிலைநாட்டப்பட்டுடுச்சு. நாம எம்புட்டு கொடூரமான கஷ்டங்களையும் துயரங்களையும் சந்திச்சாலும் நேர்மையும் உண்மையும் ஒருபோதும் தோற்று போகாதுங்கிறத காலம் நிரூபிச்சுடுச்சு. ஆமா தங்கச்சி, சோதனைகள் பல வந்தாலும் நேர்மை, உழைப்பு, உண்மை ஆகிய தர்மத்தின் பாதையில நடக்கிறவங்களுக்குத்தான் அந்த இறைவனின் அருள் என்றென்றும் தற்காப்பாயிருக்கும். அதுதான் நிஜமான பேராற்றல். ஆமா, நாம மிதிக்கிற இந்த மண்ணுக்கு செய்யற நேர்மைதான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அழியாத மாபெரும் வளத்தையும் அளப்பரிய பலத்தையும் தரும். ஆமா, இப்போ நமக்கு பாதுகாப்பான இந்த எழிலான வீடும் இருக்கு. நம்ம ரத்த வேர்வையை சிந்த பசுமையான நிலமும் இருக்கு. அதை விட மேலா இந்த ஊர் மக்களோட அன்பும் மரியாதையும் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம 3 பேரும் எந்த சூழ்நிலையிலையும் பிரியாம ஒன்றுபட்டிருக்கோம். தர்மத்தின் வழியில மட்டுமே நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடர்றோம். இதைவிட மேலான ஒரு பேரதிர்ஷ்டமும் அளவற்ற செல்வமும் இந்த உலகத்திலேயே வேற எதுவும் இருக்க முடியாதாமா?